வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 11 சனிக்கிழமை அக்டோபர் 25, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்றைய சுதந்திர இந்தியாவிற்கு அஸ்திவார கல்லாயாகி போன நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி மகளிர் படையை உருவாக்கி போராடிய லட்சுமி சுவாமிநாதன் அவர்களது 111வது பிறந்த தினத்தில் அன்னாருக்கு வீர வணக்கம் செலுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நகர்ப்புற உள்ளாட்சிகளில் அக்டோபர் 27 முதல் வார்டு சபை கூட்டங்கள். தமிழக அரசு உத்தரவு. மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சிகளில் வார்டு சபை கூட்டங்களை அக்டோபர் 27 முதல் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலர் தா. கார்த்திகேயன் வெளியிட்ட உத்தரவு. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் உள்ள ஒவ்வொரு வார்டிலும் அந்த பகுதி மன்ற உறுப்பினர் தலைமையில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஏதேனும் ஒரு நாளில் கூட்டம் நடத்தலாம். பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் குடிநீர், திடக்கழிவு மேலாண்மை, தெருவிளக்கு பராமரிப்பு, சாலைகள், பூங்கா, மழைநீர் வடிகால் பராமரிப்பு ஆகியவற்றில் நிலவும் சேவை குறைபாடுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பூங்காக்களை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், குடியிருப்போர் நல சங்கம் மூலம் பராமரிப்பது செய்வது குறித்தும், மழைநீர் வடிகால்களை தூர்வாருவது, மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது பற்றியும் விவாதிக்கலாம். பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்படுத்தும் முறைகள் பற்றியும் விவாதிக்கலாம் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடையில் இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த உத்தரவு ஒரு புறமிருக்க, இது எங்கு நடைபெறும், யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள முடியும் என்ற தகவலும் இருந்திருந்தால் நல்லது என்று அரசு இயல்கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி. மயிலாடுதுறையில் பிரபல தொழிலதிபரும் பிரமுகருமான ஜென்ஃபர் பவுல்ராஜ் அவர்களை அவரது அலுவலகத்தில் குருமூர்த்தி அவர்களுடன் சென்று சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லூர் வட்டம் பற்றியும் அறிமுகம் செய்ததாக நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் திரு கங்காதரன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. யோகா மற்றும் மனநலத்துறை பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களை ராசிபுரத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து நவம்பர் 1, 2 பல்லடத்தில் நடைபெறவிருக்கும் 2 நாள் முகாம் பற்றி பேசினார். சேலம் பத்மநாபன் ஐயா மற்றும் ரம்யா அவர்கள் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளி அன்பு ஆசிரியர் விருது பெற்ற சரவணன் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று மாணிக்க மாணவர்கள் விஷ்ணு, மிதுன் இருவரும் சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகப்படுத்தியதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசாரே. தங்களது 3 ஆண்டு சமூக உணர்வு செயலுக்கு பெயர் மாணிக்கமானவர் என்று பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்ளும் சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் விஷ்ணு, மனோஜ்குமார், முத்துக்கருப்பன். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி இவங்க நம்ம காரைக்குடியை சுற்றியுள்ள கைவிடப்பட்ட ஆதரவு இல்லாத மக்கள் 2 பேரை நம்ம தேர்வு பண்ணி அவங்களுக்கு அவங்க கேட்டதை இன்னைக்கு தீபாவளி முன்னிட்டு அவங்க கேட்டதை நம்ம நாங்கள் எப்பயுமே ஆண்டுதோறும் பண்ணுறதை இன்னைக்கு நல்லூர் வட்டத்தில் இணைஞ்சு பண்ணுறதுல நாங்கள் பெருமை அடைகிறோமா. இது ஏற்கனவே நாங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நாங்கள் மாணவர்களாகவே நாங்கள் கட்டமைத்து எங்களுக்கு தீபாவளி காசுக்காக நாங்கள் சேர்த்து வச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு போட்டு அதிலிருந்து நாங்கள் இந்த விஷயத்த பண்ணுறோமா. இது நாங்கள் வீடியோ எடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, இதுவரையும் நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் இதை வீடியோ எடுக்கவும் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இதை நான் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ நாளைக்கு பல பேரை இந்த மாதிரி பண்ண வைக்கும்
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும்ல, அதுவே வந்து நம்ம செஞ்ச உதவிக்கான இன்னொரு ஒரு பலனாக இருக்கணும். ஏன்னா நானே பல காணொளிகளை பார்த்து தான் இந்த சமுதாய கண்ணோட்டத்துக்கு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. பல பேர் பல விஷயங்கள் சொல்லும்போது தான் நம்ம தெரிஞ்சு தான் அதுக்குள்ள வருவோம். அப்படிங்கிறபோது இன்னைக்கு இணையதளத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேம்மா. இது வந்து ஒரு மாணிக்கமானவனாக நான் செஞ்சதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். இது ஒரு விஷயம் நம்ம செய்றோம். இன்னைக்கு நான் ஒரு மாணிக்கமானவன் செஞ்சதை நாளைக்கு சிவகங்கை மாவட்டத்துல 1000 மாணிக்க மாணவர்கள் செய்வாங்கம்மா. மகிழ்ச்சி. ராமநாதன் செட்டியார்ல தான் நாங்கள் படித்தோம். இன்னைக்கு யாருக்காச்சும் உதவி பண்ணணும்னு வந்தப்போ தான் அவங்கள பார்த்தேன். என் பேர் விஷ்ணு, இவன் பேர் மனோஜ், அவர் பேர் முத்துக்கருப்பன். இந்த தீபாவளியில் உங்களுக்கு வந்து சிறப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு வரோம். இந்த மாணவர்கள் சமூக உணர்வு மட்டுமல்ல, விளையாட்டிலும் கில்லி என்று கிரிக்கெட்டால் இவர்கள் பெற்ற கோப்பை. இப்படிப்பட்ட மாணிக்க மாணவர்களால் கட்டமைக்கப்படுவதே லட்சிய சமுதாயம். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நாளைய சமுதாய நல்வாழ்வுக்காக இன்று 300 பனை விதைகள் நடவு ராசிபுரத்தில். ராசிபுரம் ரோட்டரி சங்கம், இன்னர்வில் சங்கம், கதிராநல்லூர் ஊராட்சி மற்றும் அரசு நடுநிலைப் பள்ளி இணைந்து 300 பனை விதைகள் நடப்பட்டது. நிகழ்வில் ரோட்டரி அண்ட் இன்னர்வில் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், கதிராநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டதாக நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்ஃபிலிசாரே. உழவன் விருந்து பாரம்பரிய உணவு தயாரிப்பாளரின் கண்ணுக்கும் விருந்தாய் அமைந்த காணொளி. காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.